எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த பேக் சைடில் இந்த மாதிரி முக்கோண ஷேப் கொடுத்து டிசைன் பண்ணுறோம் இல்லையா? அந்த டிசைன் தான் இன்றைக்கி இந்த ப்ளவுஸில் செய்ய போகிறோம். அதுதான் வீடியோஸாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி டிசைன் கொடுக்கும்போது கட்டிங்கில் கொஞ்சம் மாற்றம் கொடுக்கணும். நம்ம அளவு வந்து பார்த்திங்கன்னா நெக்குக்கு ஷோல்டருக்கெல்லாம் கொஞ்சம் மாற்றி இன்ச்சு கணக்கு சேர்த்து எடுக்கணும். கட்டிங் வீடியோ தனியாக ஒரு நாளைக்கு போடுறேன். இப்போதைக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுறத மட்டும் பார்த்துப்போம். இதனுடைய கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோஸ் எடுக்கல, ஆல்ரெடி கட் பண்ணி முடிச்சிட்டேன். சேரீயுடைய ப்ளவுஸ் பீஸ் நல்ல பக்கம் மேலே வர மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே லைனிங் பீஸை வந்துட்டு இந்த மாதிரி போட்டுப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த முக்கோண ஷேப் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஷேப்பில் மட்டும் நம்ம சுற்றி ஒரு தையல் அளவு விட்டு தையல் அடித்து எடுத்துக்க போகிறோம். நார்மலாக லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்துட்டு நம்ம தையல் அளவு ஒரு 1/4 இன்ச் அளவு விட்டு தையல் அடித்து திருப்போம் இல்லையா, அதே மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்கில் வந்துட்டு அடிக்காமல் இந்த ஷேப் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் அளவு விட்டு இந்த மாதிரி தையல் போட்டு அதை திருப்பணும். இந்த ஷேப்புக்கு மட்டும் கிடையாது, நம்ம இந்த மாதிரி நிறைய ஷேப் கொடுக்கலாம். இதில் ஓப்பன் வந்துட்டு நிறைய டிசைனில் கொடுக்கலாம். நான் வந்துட்டு இந்த டிசைன் கொடுக்கும்போது வீடியோஸ் எடுத்திருக்கேன். ஆனால் இந்த மாதிரி பேக் சைடில் க்ளோஸில், அதாவது இந்த ஷேப் மட்டும் தனியாக வரும், நெக்கு வந்துட்டு நாட்டோ எதுவுமே இல்லாமல் க்ளோஸில் இருக்கிற இந்த மாதிரி டிசைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டரு நெக்கு அளவு எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்த்து எடுக்கணும். நார்மல் ப்ளவுஸ் அளவு வச்சு நம்ம எடுத்தோம்னா வந்துட்டு அது நமக்கு கரெக்டாக உக்காராது. அது கட்டிங் வீடியோ போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். இந்த மாதிரி தையல் அடிச்சுட்டு இப்போ இந்த சுற்றி இருக்கிற இந்த ப்ளவுஸோடைய பீஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்ட்ரா பீஸு இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுவோம். ஃபுல் ஓப்பன் தெரிகிற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடுவோம். மேலே வந்துட்டு இந்த நெக்குக்கு இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கு இல்லையா, அதையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடுவோம். இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா 3 பக்கமும் அந்த நல்லா ஒரு அர்க்கட் பண்ணிப்போம். அந்த தையல் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நல்லா அழகாக ஷேப்பாக அர்க்கட் பண்ணிப்போம். அடுத்ததாக இந்த லைனிங் பீஸ் எடுத்து அப்படியே இப்படி உள்ளுக்குள்ளார விட்டு திருப்பும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஷேப் கிடச்சிடும் ஈஸியாக. இந்த கார்னர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இப்படி சமமாக எடுத்து விட்டுக்கோங்க. மேலே வந்துட்டு தையல் போடணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம், லேஸ் வைக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு லேஸ் மட்டும் கொடுத்துருப்பேன். இல்லை அப்படியே ப்ளெயினாக விடுங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம ப்ளெயினாக விட்டுக்கலாம். எப்படி கஸ்டமருடைய விருப்பம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த லைனிங்கும் ப்ளவுஸோடைய பீஸும் நெக் ஷேப்பில் இருந்து ஆமுல் ஷேப்பில் இருந்து எல்லாமே சுற்றி ஒரு அட்டாச் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த கீழே பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மடிக்கும்போது ஒரு 1.5 இன்ச் அளவு நம்ம கட் பண்ணும்போதே சேர்த்து விட்டுருப்போம். அதையுமே இந்த மாதிரி மடிச்சுப்போம். மடித்து இந்த தையலுமே போட்டு எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துப்போம்.
மேலே வந்துட்டு நெக் இருக்கு இல்லையா, நெக் ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நம்ம நார்மலாக எப்பவும் போல் பீஸ் கொடுத்து உள்ளுக்குள்ளார திருப்போம் இல்லையா, நம்ம சாதா ப்ளவுஸ்க்கெல்லாம் திருப்போம் இல்லையா, அந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கிறதுக்காக இப்போ ஒரு 2 இன்ச்சு 1.5 இன்ச் அளவு விட்டு இந்த மாதிரி கிராஸில் வந்துட்டு பீஸ் கட் பண்ணி நல்லா வாலாக ரெடி பண்ணிப்போம். இந்த மாதிரி வாலாக ரெடி பண்ணிக்கிட்டு இதை வந்துட்டு உள் பக்கம் டபுளாக மடித்து நம்ம தையல் அடிச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து இப்படி உள்ளுக்குள்ளார போகிற மாதிரி டபுளாக மடித்து இந்த மாதிரி நெக்கை சுற்றி வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் அளவு விட்டு அட்டாச் பண்ணி தையல் அடிச்சுட்டு வருவோம். நெக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ப்ளவுஸ்க்கு இப்படி தான் வைக்கணும். லைனிங் ப்ளவுஸுக்கு நம்ம இந்த ஷேப்புக்கு அடித்து திருப்பணும் இல்லையா, அதே மாதிரியும் திருப்பலாம். இல்லை இதே மாதிரி பீஸ் கொடுத்துமே திருப்பலாம். இதில் அந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் பீஸ் கொடுத்திங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்கிறது லைனிங் தானே, நல்லா மெலிசாக இருக்கிறதுனால நல்லா உட்காரும். லைனிங் பீஸ் இல்லை காலியாகிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு இப்போ சேரீயோடைய பீஸ்லேயே வச்சு அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக அர்கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளார மடித்து டபுள் தையலாக போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிள். ஆனால் ஷேப் கொடுத்து இந்த மாதிரி தைக்கும்போது ஒரு மாதிரி வித்தியாசமாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் வந்துட்டு நான் லேஸ் கொடுத்து மேலே ஒரு பட்டன் வச்சுருக்கேன். கீழவும் பார்த்திங்கன்னா லைட்டாக லேஸ் கொடுத்துருக்கேன். ஸ்லீவுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப் கொடுத்து லேஸ் கொடுத்துருக்கேன். ரொம்பவும் ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக்கான டிசைனாகவும் இருக்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி கட்டிங் பண்ணிவிட்டு நார்மல் வந்துட்டு அதே மாதிரி சேம் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இதுக்கு வந்து ரோப் கொடுத்துருக்கேன். நான் ஜாயிண்டில் கொடுக்க கிடையாது, சென்டரில் ஓப்பன் கொடுத்து ரோப் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இந்த ஸ்லீவோடைய டிசைன் வந்துட்டு ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன், தேவைப்படுறவங்க போயிட்டு பாருங்கள். இந்த ஸ்லீவ் வந்துட்டு இந்த மாதிரி சாரீக்கு ரொம்ப லுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் இதே மாதிரி டிசைன் கேட்டிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நெக்லஸ் ஷேப் கொடுத்துருந்தேன். ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் இதை வந்துட்டு என்னால் கரெக்டாக உட்கார வைக்க முடியல. ஆனால் பார்க்குறதுக்கு ப்ளவுஸ் அழகாக இருந்தது. சுங்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோப்புடைய சுங்கு ஒரு 4-5 சுங்காக கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி தச்சு வச்சுருந்தேன். நம்மளுடைய ப்ளவுஸ் டிசைன் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.